பாக்கி மறக்காம கொண்டு வந்து குடுத்துறேன். சரிக்கா. இந்தா அக்கா அண்ணனுக்கு சாம்பிள்ல நிறைய அரிசி எடுத்துட்டா இருக்கா. கொடு. இந்தாங்க. இந்தா இது என்னென்ன மூட்டைன்னு பார்த்தே போட்டுரு. சரிக்கா. எப்படிக்கா அவ்வளவு ஒரு திறமைசாலியை கண்டுபிடிச்சியா? என்னது திறமைசாலியா? ஐயோ போடா தடியா. எங்க அப்பா ஒரு பெரிய மளிகை கடை வச்சிருந்தாரு. அவர்கிட்ட வந்து அரிசி சாம்பிள் பக்கம் வந்தாரு இந்த மனுஷன். கடைசியில என்ன சாம்பிள் பாத்துட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச எங்க அப்பா எங்க 2 பேரும் சேர்த்து வைக்காம அடிச்சு துரத்தி விட்டாரு. என் தலைய எழுத்து வர்ற வழியிலே ஒரு கோயில வச்சு தலையை கட்டி குடுத்தன நடத்த கூட ஒரு வீடு இல்லாம இதோ இந்த கடையிலே வச்சு குடுத்தன நடத்திட்டு இருக்காரு. மல்லியா, நான் கொடுத்து விட்ட அரிசி பூரா வந்துருச்சா? சாமியில் அரிசி எல்லா கடையிலும் சமத்தா வாங்கியாச்சு. இனிமேல் சாமிக்கு எவன்டாச்சும் போய் கேட்டோம்னா என்னைய சாமியில் பாத்துருவாங்க. ஆகையினால இருக்கிற அரிசியை வச்சு பெரிய கடையாக்கி அதை டெவலப் பண்ணி ஹோல்சேல் வியாபாரி ஆகி உங்கொப்ப அரிசி மண்டியை விட பெரிய மண்டி ஆக்குறதாண்டியா லட்சியம். மனுஷன் இது ஒரு என்னென்ன வேணும்? ஒரு 250 மூட்டை அரிசி வேணும். 250 மூட்டையா? ஆமாண்ணே. எப்ப வேணும்? இப்ப வேண்டாண்ணே, அடுத்த மாசம். அடுத்த மாசம்? ஆமாண்ணே. அப்ப இப்ப என்னென்ன வேணும்? இப்ப எல்லா அரிசிலையும் ஒவ்வொரு கிலோ சாம்பிள் வேணுண்ணே. ஒவ்வொரு கிலோ அரிசி சாம்பிள். இத பூரா முதலாளி வேண்டாம் சொல்லிருப்பாரு. ஆமாண்ணே. முதலாளி நம்மளை பத்தி வெளியில விசாரிச்சீங்களா? அப்படிலாம் ஒண்ணு விசாரிக்கலண்ணே. அப்ப வாங்க சாம்பிள் கொடுத்துருவோம். அழகா ஒவ்வொரு கிலோ சாம்பிள் அதே சாம்பிள் கிட்ட வந்தா சாம்பிள் கேட்கிற ராஸ்கல். சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. அப்பேற்பட்ட என்கிட்டயே வந்து ஒரே நாள்ல காப்பி அடிச்சு ஓவர்டேக் பண்ணவா பாக்குற நீ? என் ஒய்ஃப் இருந்தால உன்னை கோமணத்தோட விட்டேன். இல்ல நீ வாங்க. ஆமா, நீ அவனை அடிக்கும் போது என்ன ஏன் சேர்த்து அடிச்ச? ஒன்ன ஸ்ட்ரைட் அடிக்க முடியல, பாவமா வேற இருந்துச்சு. அதான் அவனை நொறுக்குற சாக்குல உன்னை சேர்த்து அடிச்சேன். அந்த பயம் இருக்கட்டா. அம்மா என்ன டேய் மாரி, பொறுக்கு படையில போய் வசூல் பண்ணிட்டு வந்துடா. எவ்வளவு கேட்டா நான் தர மாட்டேன். கண்ணல எரியுது. ஏறிதா சொல்றேன்ல. கொஞ்சம் பொறுத்துக்க. அழுக்கு எப்படிமா போவோம்? சொல்றது கேளுங்க ப்ளீஸ். கொஞ்சம் பொறுத்துமா. அங்க என்ன பண்ற? வாடா. இரு. பொறுமையா முடிஞ்சிருச்சுமா. முடி வலிக்குது. விடுங்கப்பா. சின்ன வயசுல எங்க அம்மா கூட அப்படிதான். போதும் உங்க ஃபிளாஷ்பேக் எல்லாம். ஆஹா, ஷாம்பு போட்டா அழுக்கு மட்டும் தான் போவோம். எண்ணெய் பிசு போகாது. சீக்கு அப்படி போட்டா முடி மல்லிப்பூ மாதிரி இருக்கும். பாக்குறியா? எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டா. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டு நான் வந்து தேய்ச்சி விட மாட்டேனா? சுமித்ரா, உன் சமையல் வேலையை மட்டும் பாரு. எப்பவுமே நான் அப்பா புள்ள. அப்படி போடு. போதுமாடி. எப்படி என் புள்ள? ஏய் சுமித்ரா, என்னடி இது? எண்ணெய் ஊத்தாம சட்டியை காய வச்சுட்டு ஆயிலங்க எல்லாம் இங்க தாங்க வச்சிருக்கேன். என்னடி நீ சமையல ரசிச்சு பண்ணணும். அப்பதான் ருசி சாப்பிடலாம். தெரியுமா உனக்கு? நல்லா குடும்பம் பண்ற. அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எடு. சீக்கிரம் அப்படி போடு. பாத்தியா, கத்துக்கடி. நல்லா சமைக்கிறானா? ஐயா, உங்களுக்கு போன் வந்திருக்கீங்க. போனாமா கொடு. ஹலோ. முடிச்சிருன்னு சொல்றோம்லடா. முடிச்சிரு, அவ்வளவுதான். நாளைக்கு எறா பிரியாணி செஞ்சு போடுறேன். வாசனை அப்படியே தூக்கும். உங்க அம்மா சொல்லாம வந்து நிக்க போறாங்க பாரு. பெரிய சமையல் மாஸ்டர் தான். ஹலோ. அப்படியா? என்ன இன்ஸ்பெக்டர், ஏசி ப்ரமோஷனா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒன்றும் இல்லை, பழைய கேஸ் தான். நம்ம காசி போட்டது. அந்த வெல்டிங் ராஜா இல்லை, அவனை லாக்கப்லேயே முடிச்சுட்டு சொல்லு. கவனிச்சுக்கிறேன். சொல்கிறோம்ல முடிக்க சொல்லிட்டு. ஆமாம், முடிக்க வேண்டியதானே. அப்புறம் என்ன? என் செல்ல, என் உயிர். ஐயா, உயிர்னு சொன்னது என் பொண்ணு. அவனை இல்லை, வச்சிரு. போடு. அப்பா, என்னடி என்ன விளையாட்டுது? வெளியே போற மனுஷங்கிட்ட. ஏய், அது என் செல்லம். ஏன் திட்டுற? அப்படிதான் இருக்கும். என்ன காசு? என்ன பண்றீங்க? என்னம்மா விளையாட்டு பிள்ளை அண்ணா? நம்ம பாப்பாவை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும். ஊரே அசந்தரும். ஆமா, சுப்ராஜிட்ட மார்க்கெட் வசூல் பண்ணிட்டியா? கேட்டு பார்த்தேன். ரொம்ப பாலிடிக்ஸ் பேசினா கையெடுத்துட்டேன். எத்தனை தடவை சொல்றது? அவசரப்படாதன்னு. சொல்றத மட்டும் செய். புரிஞ்சுதா? சரிண்ணே. உன்னோட ஒவ்வொரு நாளும் இதேதான். எதுவா இருந்தாலும் எனக்கு கேட்டு செய். சரிண்ணே. என்ன பாண்டி, அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. எப்படி இருக்காங்க? ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ₹1,00,000 ஆகுமாம்ண்ணே. லட்சம் என்னடா, கோடி கொடுத்தாவது பெத்த தாயை காப்பாற்றணும். புரியுதா? பாத்தியாடா? ஏடிஎம் கார்டு 1177 நம்பர். சரிண்ணே. எவ்வளவு வேணும்னு டாக்டர் கேட்டு கொடு. அம்மாவை பக்கத்துல இருந்து பாத்துக்க. சரி. டிஸ்சார்ஜ் ஆன உடனே அம்மாவை கூட்டு வரணும். அது வரைக்கும் வரக்கூடாது. சரிண்ணே. நீ கிளம்பு. என்ன மூர்த்தி, பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியா? இல்லண்ணே, இன்னும் பணம் கட்டலண்ணே. டேய், நான் 1000 டென்ஷன்ல இருப்பேன். நீ வாய் தரன்னு சொல்லல. இங்க பாரு,
நாம தான் படிக்கல, நம்ம பிள்ளைங்க நாலு எடுத்து படிக்கட்டும், படிக்க வச்சு பார்க்கணும்டா. புரியுதா? உனக்கு பணம் கொடுக்க சொல்றேன், போய் ஃபீஸை கட்டு. காசே அண்ணா. இவனுக்கு தேவையானது கொடுத்து அனுப்பு. சரிண்ணா. டேய் அவன்கிட்ட காட்டுறதுக்கு தேவையான வாங்கிக்கண்ணா. அண்ணே, என்னடா நம்ம முருகா? அன்பு செல்வம் புளியந்தோப்பு மார்க்கெட்டை ஏலம் எடுக்க போறாருண்ணா. அன்பு செல்வனா? ஆமாண்ணே. அவன் என் ஃப்ரெண்டுடா. அவன் எப்படி? இல்லண்ணே, கொட்டேஷன் கொடுத்தது பார்த்தனே. அன்பு, பவானி பேசுறேன். எப்படி இருக்க? எங்க இருக்க? அப்படியா? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன வேலை உங்ககிட்ட பேசணும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நானே உன்னை வந்து பாக்குறேன். ஓகே, அங்கே இரு. அண்ணே, பவானி வராரு. வந்துட்டாப்லையா? வாப்பா வாணி, வா. என்ன இவ்வளவு தூரம் சொன்ன நானே வந்திருப்பேனே. என்ன அன்பு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். தொழிலெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. உட்காரு முதல்ல. டேய், இந்த சாத்துக்குடி வாங்கிட்டு வாடா. டேய், என்ன பவானி, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை அன்பு, புளியந்தோப்பு மார்க்கெட்டை ஏலம் எடுக்கிறதா பசங்க சொன்னானுங்க. இருக்காதுடான்னு சொன்னேன். ஏன்னா அன்பு என் நண்பன். இல்ல பவானி, இந்த தடவை நான் எடுக்க போறேன். வேணாம் அன்பு, இதை விட்டுரு, வேற இடத்துக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். பல வருஷமா வச்சிருக்கேன்ல, இப்ப விட்டு கொடு. அன்பு, ஐயே, என்ன இது இப்படி உங்களுக்குள்ள முறைச்சுக்கிட்டு 20 வருஷமா நண்பர்களா இருக்கீங்க. 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும், எல்லாம் ஒன்னாகணும். அதுக்கு உங்க பொண்ணுக்கும் அண்ணா அவரோட பையனுக்கும் ஜோடியா 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா சம்மந்தியா எல்லாம் சொத்தும் வெளியில போகாது. ஏழை கேட்கவும் ஒரு பையன் வரமாட்டான். என்ன நான் சொல்றது? சரி வராது. ஏன் சரி வராது? உங்க லெவலுக்கு அவரு வளர்ந்துட்டாருல்ல. சரி வராது. ஐயா, நீங்க மனசு வைங்க, எல்லாம் சரியா வரும். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சரி வராது. பவானி, இப்ப நான் உன்னை கேக்குறேன், உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி தருவியா இல்லையா? ஸ்டேட்டஸ் வேணும். இங்க பாரு அன்பு, 2 பேரும் சுண்ட கஞ்சி சாப்பிட்டுருக்கோம், தெருப்பொறிக்கையா சுத்தி இருக்கோம். ஏன் போலீஸ்ல 2 பேரும் அடியும் வாங்கியிருக்கோம். நட்புக்கு ஸ்டேட்டஸ் பார்த்ததில்ல. ஆனா என் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு ஸ்டேட்டஸ் வேணும். அவளை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும். அம்பானிக்கா? அதுக்கும் மேல. இங்க பாரு பவானி, நீ பார்த்த பழைய அன்பு நான் இல்ல. இப்ப நான் நினைச்சா. டேய் காசி, அவசரப்படாதடா, நண்பனாச்சே, விட்டுரு. உங்களுக்கு வேணா ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா எனக்கு நீங்க தான் முக்கியம். உங்களை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது என் முன்னாடி. சரி விடுங்கிறல்ல. உன்னை என்னோட நண்பனா வச்சு பார்ப்பேன், மீறினா எதிரியா வச்சு கூட பார்ப்பேன். ஆனா சம்மந்தியா மட்டும். டீயா போகலான்னு பார்த்தா ஈத்திர பையன் வண்டி மக்கார் பண்ணுது. ஓசியில வண்டி வாங்கியாந்தாலே இப்படிதான், செத்த பய வண்டி. இரிட்டேட் பண்ணிக்கிட்டு வண்டிக்கு பேரு நமிதான்னு வேற சொன்னானே. கவிச்சி, நீயா? இரு வர. காட்டா அறிவில்ல? காட்டானா இருக்க? வண்டி எப்படி வச்சு டுரு சத்தம் போட்டா நான் எப்படி டிவியை பார்த்து எக்ஸர்சைஸ் பண்றது? லூசு. ஏன் வண்டிங்க கவர்மெண்ட் ரோடுங்க, நான் ரிப்பேர் பாக்குறேங்க. உங்க வீடுங்க, உங்க வீட்டுல டிவி பார்த்து நீங்க எக்ஸர்சைஸ் பண்றீங்க. நீங்க தான் காட்டுத்தனமா வந்து கத்துறீங்க. ஏய் கவிச்ச, உனக்கு ரொம்ப தான். ஏமா, நானும் அப்பையில இருந்து பாக்குறேன் அந்த புள்ளைய வம்பளுக்குற. அந்த புள்ள வண்டி ரிப்பேர் தானே பாக்குறான். உன்னை கூப்பிட்டேனா உன்னை? சும்மா போறியா? சரிதான், ரொம்ப அழட்டிக்கிற. போடுடா, உனக்கு ரொம்ப திமிருடா. உன் கொழுப்பை குறைக்கணும்டா. கொழுப்பை குறைக்கதாங்க நீங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க, கொழுப்பு எடுக்கதாங்க நான் கடைக்கு போய்கிட்டு இருக்கேன். நான்சென்ஸ் போட லூசு பையலே. லூசு மாதிரி வண்டியை மிதிச்சிட்டு நம்மள லூசுங்கறா. நன்றி கிட்ட மனிதனை விட்டனே. டேய் மல்லிகை மாரசாமி, என்னத்தா? எங்கடா கிளம்பிட்ட? சும்மா அப்படியே பஜார் பக்கம் போய் சரக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன். அட்ஜஸ்ட் பண்ண போறியா?
கரெக்டா கேக்குறா. அட்ஜஸ்ட் பண்ண போகல, பர்ச்சேஸ் பண்ண போறேன். அப்படியா? போறதான் போற. இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. அடிச்சிருச்சு. ஒன்னையுமாவா? அப்ப இதுக்கு முன்னால எத்தனை பேரை கடிச்சிருக்கு? இந்த மாசம் பூரா 30 பேரை கடிச்சு தொலைஞ்சிச்சு இந்த மூடாவி. 30 பேரையா? அடி சிரிக்கி மக சிரிக்கி. 30 பேரை கடிச்சு தெரிஞ்சு மறுபடியும் என்ன சூன்னு சொல்ல சொன்ன? கருப்பா இருக்கிறத கடிக்காதுன்னு நினைச்சு சொன்னேன். கருப்பா இருக்கவன கடிக்காதா? அதையும் சொன்ன? அடி சிரிக்கி மக கிறுக்கி. நாய்க்கு கரிதாண்டி முக்கியம், கருப்பு சோப்பா முக்கியம். பீத்தர சிரிக்கி. உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா? உன்னை இப்ப கேட்க என்ன பேசாதடா. அந்த முக்குல மொட்டை மொட்டை டாக்டர் இருக்கா, அவங்கிட்ட போய் இடுப்ப சுத்தி 20 ஊசி போட்டுக்கோ. இல்லீன்னா விஷம் தலைக்கேறி வெறி முடிச்சு தெருவுல போற வாரம் கடிச்சு கொதவ போடா. போற வரணும்ல கடிப்பனா? அடி பாவி மவளே, நீ பார்த்த வேலை. அடடட போது போற நாய இன்னொருக்கா சூன்னு சொல்லிட்டு போ. மறுபடியும் நானே வா? அடி கெட்டண்ணம் பிடிச்சவளே, உனக்கு என்ன இருமா அப்படி? உள்ள ஓடிட்டியா? ஏய் கிளவி, நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து அந்த குளவிய போட்டு உடனே கொல்லல. ஆஹா, அடுத்த ரவுண்டு கலாட் ஆயிருச்சே. அதை அட்ஜஸ்ட் பண்ணி கிளம்பிடா மாடசாமி. உம்மா 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 உம்மா. காசி அவன் அங்கேயே வண்டிடு. காசி, நான் சொன்னது புரிஞ்சதில்ல. செல்வத்தை ஒரு வார்த்தை கேளு. இருபத்தி 23ஆம் நம்பர் போட்டிருக்கு. இங்க தானே சொன்னா, விசாரிப்போம். கவிச்ச கரியோட வந்திருக்கா? அண்ணே, நம்பர் 23 தெரியல எங்கண்ணா வருது? என்கிட்டே மோதுனல்ல, இன்னைக்கு நீ காலி. ஜாக், கோ அண்ட் கேட்ச். நம்பர் புது நம்பர்னு இருக்கானே. பேர் பாண்டி செல்வன் இருக்குனே. உங்களுக்கு தெரிஞ்ச கரி நல்லா சாப்பிடு. சீக்கிரம் சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இன்னைக்கு அவன் திமிர அடக்குறான். சரிக்குள்ள நாய சாப்பிடா. ஏய், என்ன ஏதோ காரியம் பண்ற? நாய திங்க விட்டுட்டு பல்ல கடி நிக்கிற. எங்க நாய்ங்க? உங்க கறிங்க பசில தின்றுச்சிங்க. என்னங்க பண்றது? என்ன நக்கலா? எங்க ஓனருக்கு ஆறுங்க பதில் சொல்லுவா, திட்டி போடுவாருங்க. ஏய் நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன கோட்டி கட்டி பிடிச்சிருக்கா? இப்படி சிரிக்கிற? சம்பளத்துல பிடிச்சவங்க தெரியுமா? ஏண்டி என்னடி விளையாட்டுது? அப்பா திமிர அப்படியே. தம்பி, நீ ஒண்ணு நினைச்சுக்காதப்பா. எவ்வளவு ரூபான்னு சொல்லு, அதை நான் கொடுத்துறேன். பணம்லாம் ஒண்ணும் வேணாங்க. உங்க மவுல சொல்லுவீங்க. எப்ப பார்த்தாலும் என்கிட்டே வம்புக்கு வருது. ஒரு வாரம் சம்பளம் போச்சு தெரியுமா? லூசா இருக்கு. சொட்டு நம்ம நொறிச்சாதான் அதுங்கெல்லாம் சரியா வரும். ஏண்டி இப்படி பண்ற? அம்மா, அவனை பத்தி உனக்கு தெரியாதுமா. நிறுத்தடி, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல ஒரு பொண்ணா லட்சணமா நடந்துக்க, புரியுதா? ஏன் தான் இப்படி எல்லாம் பண்ண? பொண்ணா லட்சணமா தானே நடந்துக்கிறேன்.